பெரிய பெரிய மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்ல குறைந்து கொண்டே வரக்கூடிய ஒரு சூழல்ல செமி அர்பன் ஏரியாஸ்ல இன்க்ரீஸ் ஆயிட்டே போறதா நம்ம பார்க்கிறோம். ஜெனரலா தேர் இஸ் யுவர் ரூல் டு சக்சீட். என்ன ரூல் அப்படின்னா y greater than x. பேரண்ட்ஸ் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஸ்கூல்ல நடத்தக்கூடிய விஷயத்தையே வீட்டிலே அதை திருப்பி நடத்துறதுக்கு நீங்க ஹோம் டியூஷன் வச்சிருக்கீங்கன்னா லிசனிங் எபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணாம ஃப்ரீயா உட்காந்துட்டு வரக்கூடிய சூழல் வரும். இன் மை பெர்ஸ்பெக்டிவ் டெய்லி 1 மணி நேரத்திலிருந்து 1.5 மணி நேரமாவது நாலேஜை இன்டெப்தா அப்ளை பண்றதுக்கான வாய்ப்பை உங்கள் குழந்தைகளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும். தேங்காய் சட்னியை கையில வச்சா செவக்கிறது இல்ல, மருதாணி வச்சா ஏன் செவக்குது, என்ன கெமிக்கல் ரியாக்ஷன் இருக்குன்னு கூட நம்ம குழந்தைகளுக்கு தெரியாது. ஒரு 7ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு. அஸ்வின், கரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட். ஹோம் டியூஷன் ஸ்கூல்ல காலையில 9 மணியிலிருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் ஏறத்தாழ 7 மணி நேரத்திலிருந்து 8 மணி நேரம் அங்கே செலவிட்டு விட்டு வீட்டுக்கு வந்த பிறகு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு மறுபடியும் ஹோம் டியூஷன் அப்படிங்கிற பேர்ல மறுபடியும் சொல்லித்தரக்கூடிய படலத்தை ஸ்டார்ட் பண்ணி தங்களுடைய குழந்தைகளுக்கு எந்தெந்த பேரண்ட் எல்லாம் போதிக்கிறாங்களோ, எந்தெந்த குழந்தைகள் எல்லாம் இந்த ஹோம் டியூஷன் அப்படிங்கிறது நம்மளுடைய டெவலப்மெண்ட்டுக்கு உதவும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவர்களுக்கான வீடியோ இது. ஹோம் டியூஷன் அப்படிங்கிற விஷயத்தை பேரண்ட்ஸே காலப்போக்கில் அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இந்த ஹோம் டியூஷன் அப்படிங்கிறது பெரிய பெரிய மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்ல குறைந்து கொண்டே வரக்கூடிய ஒரு சூழல்ல செமி அர்பன் ஏரியாஸ்ல இன்க்ரீஸ் ஆயிட்டே போறதா நம்ம பார்க்கிறோம். இந்த 6th இருந்து 12th வரைக்கும் மாணவர்களுக்கு என்ன செய்தால், என்ன படித்தால் 12th படிச்சு முடிச்சு மிகப்பெரிய கல்லூரிக்கு போலாம் என்ற ஒரு ஐடியா நம்முடைய நிறைய மக்களிடம் இல்லை. ஜெனரலாகவே நாம ஏன் பெரிய காலேஜுக்கு போகணும், பெரிய பெரிய சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜஸ், ஐஐடி, என்ஐடி, எய்ம்ஸ், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் போன்ற மிகப்பெரிய கல்லூரிகளுக்கு போகணும் அப்படின்னா அங்க ப்ரொஃபசர் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அலுமினி பேஸ், அதாவது பழைய மாணவர்கள் எல்லாம் மிகப்பெரிய இடத்துல அவங்க இருப்பாங்க. அப்போ இது போன்ற நல்ல கல்லூரிகளுக்கு நாம் போகும் பொழுது மிகச்சிறந்த வாய்ப்பும் வாழ்க்கையும் நமக்கு அமையும். அப்போ அதை குறிக்கோளா வச்சு செயல்படக்கூடிய அந்த மாணவர்களும் பெற்றோர்களும் நிறைய பேர் மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்ல இருக்கிறதா நம்ம பார்க்கிறோம். அதுலதான் நம்ம கிட்ட 1-to-1 செஷன்ஸ் வரக்கூடிய நிறைய பேரண்ட்ஸ் கிட்ட அந்த விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அப்போ ஹோம் டியூஷன் அப்படிங்கறது ஸ்கூல்ல சொல்லி கொடுக்கிற அதே விஷயத்த இன்னொருத்தர் அதே விஷயத்த திருப்பியும் வீட்லயும் சொல்லி கொடுக்கிறது அப்படிங்கிறது ஜெனரலாகவே இது ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட ஒருத்தர் தான் எடுக்கணும் அப்படிங்கறது ஒரு மிகப்பெரிய ரூல். அதாவது ஸ்கூல்ல பிசிக்ஸ் அப்படின்னு ஒருத்தர் எடுக்கிறாங்க, அல்லது ஸ்கூல்ல சயின்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 8th 9th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுக்கிறாங்கன்னா அவங்க நடத்துறப்பவே இன்டெப்தா கவனிச்சுக்கிட்டு வீட்டுல அவங்க நடத்தினதை படிக்கிறதுக்கான டைம் தான் வீடே தவிர, எக்ஸ்ட்ரா ப்ரிப்பேர் பண்றதுக்கான டைம் தான் வீடே தவிர, அங்க சொல்லி கொடுத்ததை மறுபடியும் இங்கேயும் உட்காந்து அதே விஷயத்த 2 தடவை சொல்லி கொடுத்து 2 டிஃபரெண்ட் பீப்புள் நடத்துறது அப்படிங்கிறது ஜெனரலி நாட் ரெக்கமெண்டட். யாருக்கு லிசனிங் எபிலிட்டி அதிதீவிரமா இருக்குதோ அவர்கள் தான் ஸ்கூல் டாப்பர் அல்லது கிளாஸ்ல டாப்பரா வர்றாங்க. இந்த ஹோம் டியூஷன்னால என்ன ஒரு ப்ராப்ளம் வரும் அப்படின்னா ஸ்கூல்ஸ்ல பாடம் நடத்துறப்போ நாம ஈவினிங் போய் அந்த சார் தான் நல்லா நடத்துவாரு, அதனால நாம போய் ஈவினிங் போய் ஹோம் டியூஷன்ல படிச்சுக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தை ஜெனரலா அவங்களே உருவாக்கிக்கிறாங்க. ஸ்கூல்ல பிசிக்ஸ் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் எந்த இடத்துலயும் பிசிக்ஸ் படிக்காத ஆளை கூப்பிட்டு பிசிக்ஸ் எடுங்கன்னு சொல்ல போறது இல்ல. அவங்களும் பிசிக்ஸ படிச்சுட்டு தான் பாடம் நடத்துவாங்க. ஆனா இப்ப அந்த செமி அர்பன் இடத்துல இருக்கக்கூடிய இந்த பேரண்ட்ஸுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் என்ன ஆகுது, மெயினா நாம பாக்குறது மெட்ரிகுலேஷன் ஸ்டூடெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாம சில சிபிஎஸ்இ தான் இந்த ஹோம் டியூஷனை அதிகமா நம்பி இருக்கிறாங்க. ஹோம் டியூஷன் அப்படிங்கறது நிறைய பேர் இந்த ஹோம் ஒர்க் முடிக்கிறதுக்கு ஸ்கூல்ல என்ன நடத்தினாங்களோ அந்த விஷயத்தை மேக்னிஃபை பண்றதுக்கான ஒரு விஷயமா பார்க்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு அகாடமிக்ஸுக்கு இது சப்போர்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாம சில பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா கட்டாயமா ஸ்கூல முடிச்சு வந்தா ஹோம் டியூஷனுக்கு அனுப்பியே ஆகணுங்கிற ஒரு தாட்ஸும் நிறைய பேர்த்துட்டு இருக்கு. சில பேர் அதை பெருமையாவும் நினைக்கிறாங்க. இதுல மெயினா நம்ம பார்க்கிறது பாத்தீங்கன்னா
அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அதாவது ஹோம் டியூஷனை என்டையரா டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு செல்ஃப் கான்பிடன்ஸ் அப்படிங்கிறது குறைவாவே இருக்கு. அதுல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கிட்ட சொன்னது என்னன்னா, சார் எங்களுக்கெல்லாம் டியூஷன் தேவையில்லை, எங்க பேரண்ட் தான் பிரஷர் பண்ணி நீ டியூஷனுக்கு போன்னு சொல்றாங்க. அப்போ ஜென்ரலாவே இப்ப எப்படி ஆகி போச்சுன்னா, இந்த செமி அர்பன் அந்த இடத்துல எல்லாம் ஈவினிங் வந்து ஃப்ரெஷ் பண்ணிட்டு டியூஷன் போயிருவாங்கன்னு சொல்றாங்க. ஜென்ரலா தேர் இஸ் யுவர் ரூல் டு சக்சீட். என்ன ரூல் அப்படின்னா, y கிரேட்டர் தேன் எக்ஸ். y அப்படிங்கிறது செல்ஃப் ஸ்டடி டைம், எக்ஸ் அப்படிங்கிறது அடுத்தவங்க நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய டைம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப பிசிக்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்ட வந்து ஸ்கூல்ல ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரம் சொல்லி கொடுக்கறாங்கன்னா, நீங்க வீட்டுல வந்து 1 மணி நேரம் 35 நிமிஷம் கட்டாயம் படிச்சிருக்கணும். அதுதான் இந்த ரூல். இந்த ரூலை யாரு கரெக்டா அப்ளை பண்றாங்களோ அவங்க தான் சக்சீட் ஆவாங்க. ஏன் அப்படின்னா, அடுத்தவங்க நடத்துறத காதுல கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்களே தவிர படிக்கிறதுக்கான டைம் எங்க இருக்கு? படிச்சாதான் அங்க மார்க் வரும். இல்ல சார் என் பொண்ணு ஹோம் டியூஷனுக்கு போய் தான் சார் மார்க்கே வாங்குறாங்க அப்படின்னா இது வந்து ஒரு சுத்தமான பொய். ஸ்கூல்ல இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் இன்டெப்தா நல்லா பாடம் நடத்தாம வெறும் ஹோம் டியூஷன்ல மட்டும் படிச்சு எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டும் டாப் மார்க் வாங்கவே முடியாது. அப்போ ஸ்கூல்லேயே நல்லா பாடம் நடத்திட்டாங்க அப்படின்னா வீட்டுல வந்து எக்ஸ்ட்ரா நாலேஜ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு அனாலிசிஸ் எடுத்து பார்த்தேன். 6th இருந்து 10th வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்ல இன்டெப்தா சயின்ஸ் அண்ட் மேத்தமேட்டிக்ஸ்ல நாலேஜ வளர்த்துக்கிட்டு 9th 10th படிக்கிறப்போ ஒலிம்பியாட்ஸ் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் எழுதுறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி அர்பன் இடத்துல தான் இது நடக்குது. அர்பன் ஸ்டேஷன்ஸ்ல இது நிறைய மாணவர்கள் எழுதுறாங்க. பேரண்ட் அது ஊக்குவிக்கிறாங்க. அதற்கு தகுந்தாற் போல் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி படிக்க வைக்கிறாங்க. அப்படி இல்லைனாலும் ஈவினிங் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸுக்கு ப்ரிப்பேர் ஆகக்கூடிய, ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு பேரு ஃபவுண்டேஷன் அப்படின்னு பேரு, பட் இட் இஸ் நாட் ஃபவுண்டேஷன் இன் மை திங். ஜெனரலா வந்து நாலேஜை இன்டெப்தா வளர்த்து வச்சுக்கிறது. சயின்ஸ் அப்படின்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜில இன்டெப்தா நாலேஜை வளர்த்துக்கிறது. ஏன்னா இப்போ நிறைய சிபிஎஸ்இ அண்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்னைக்கு என்ன சொல்லி கொடுத்தா அவங்க நாளைக்கு ஒரு பெரிய காலேஜுக்கு போகிறதுக்கு உதவக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல கேட்கக்கூடிய அந்த கொஸ்டின்ஸுக்கு நாலேஜபிளா ப்ரிப்பேர் ஆவாங்கன்னு நிறைய ஸ்கூல்ஸுக்கு தெரியறது இல்ல. அதனால சிலபஸ் ஒரு புறம் இருக்க, 7th எக்ஸாம் கிடையாது, 6th எக்ஸாம் கிடையாது, 8th எக்ஸாம் கிடையாது, அப்படியே ஒவ்வொரு கிளாஸா பாஸ் பண்ணி விட்டுட்டு போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அல்லது புக்குக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கேள்விகளை படிக்க வச்சு மனப்பாடம் பண்ணி பசங்களுக்கு நாலேஜ் கொடுக்காம மேக்கிங் அப் ஸ்கில் அப்படிங்கிற அந்த ஸ்கில்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய நிறைய ஸ்கூல்ஸ் இப்ப இருக்கிறாங்க. அதனால ஜெனரலாகவே பேரண்ட்ஸ் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஸ்கூலில் நடத்தக்கூடிய விஷயத்தையே வீட்டிலே வந்து அதை திருப்பி நடத்துறதுக்கு நீங்க ஹோம் டியூஷன் வச்சிருக்கிறீங்கன்னா ப்ராபப்ளி நீங்க நிறைய டைம் உங்க ஸ்டூடெண்டோட உங்க குழந்தைகளோட வாழ்க்கையில வீண் பண்றீங்க அப்படின்னு அர்த்தம். அதனால இந்த இடத்துல உங்க நாலேஜை எக்ஸ்ட்ரா வளர்த்துக்கிறதுக்கான ஸ்கில்ல நீங்க எடுத்துக்கிட்டு கொண்டுட்டு போனீங்கன்னா இட் இஸ் வெரி வெல் ஓகே. ஏன் இதை சொல்றேன்னா, ஹோமி பாபா சென்டர் ஃபார் சயின்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒலிம்பியாட்ஸ் இதுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு அத்தன்டிகேட்டட் சயின்ஸ் ஒலிம்பியாட். நிறைய ஸ்கூல்ஸ்ல பிரைவேட்ல நிறைய டிஃபரெண்ட் பேரை வச்சுக்கிட்டு ஒலிம்பியாட்ஸ் வராங்க. அது உங்ககிட்டயே 150 ரூபாய் வாங்கிக்கிட்டு உங்க தோல்லையே வந்து மெடலை குத்தி விட்டு உங்க வீட்டுல கொண்டு போய் காமிச்சிருப்பாங்க. அதனால எந்த யூஸும் கிடையாது. நான் சொல்றது ஹோமி பாபா சென்டர் நடத்தக்கூடிய ஒலிம்பியாட்ஸ். இதுல ஃபர்ஸ்ட் ரவுண்டோட ரிசல்ட், அதாவது வந்து ரீஜனல் லெவல்ல வைக்கக்கூடிய ரிசல்ட்ல எல்லாத்தையும் எடுத்து இந்தியா லெவல்ல மொத்தம் எத்தனை மாணவர்கள் செலக்ட் ஆகுறாங்கன்னா ஒரு 500 மாணவர்கள் இதுல செலக்ட் ஆகுறாங்க. இதுல ராஜஸ்தான்ல மட்டும் 140 மாணவர்கள். இந்த 500ல ராஜஸ்தான்ல மட்டும் 140, அதுக்கப்புறம் ஆந்திரால மட்டும் 100, தெலங்கானால 120. அப்போ இந்த 500லயே கிட்டத்தட்ட 400 ஸ்டூடெண்ட் இந்த 3 ஸ்டேட்ல இருந்தே வந்துடுறாங்க. ஃபாலோட் பை தட் குஜராத், டெல்லி. இதெல்லாம் அதி தீவிரமா ஒர்க் பண்ணி இந்த 500ல 450 இருந்து 460 இந்த ஸ்டேட்ஸ் எடுத்துக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டுல வெறும் சிங்கிள் டிஜிட்ல தான் இதுக்குள்ள போறாங்க. ஜெனரலா சார் இது என்ன சார் அவ்வளவு பெரிய எக்ஸாம் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்வளவு நாலேஜபிளா இருக்கிறாங்கிறத ஒரு பேரண்ட் எடை போட்டு பாக்குறதுக்கான கருவி இந்த எக்ஸாம். ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய இதே ஏஜ்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் இந்த எக்ஸாம் எழுதி கிட்டத்தட்ட 130 பேர் உள்ளுக்குள்ள போறாங்கன்னா, தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கும் 9th 10th படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கும் அதே ஏஜ் தான். ஆனா போறதில்ல, போக முடியறது இல்ல. ஏன் அப்படின்னா
ஸ்கூல்ல நடத்துறதையே வீட்டிலேயே வந்து அதே பாடத்தை டியூஷன் அப்படிங்கிற பேர்ல எடுக்க வைக்கிறாங்க. ஹோம்ஒர்க் எழுத வைக்கிறதுக்கு ஒரு டியூஷன், ஸ்கூல்ல என்ன நடத்தினாங்க டைரியை பார்த்துக்கிட்டு அதை அப்படியே இங்க எழுத வைக்கிறதுக்கு டியூஷன். அப்போ இப்ப இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் எல்லாம் எஜுகேட்டடா மாறிட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸை வந்து கரெக்டா கையாள முடியாத ஒரு சூழல் இந்த இடத்துல இருக்கு. இப்படிப்பட்ட சூழல்ல என்ன ஆகும் அப்படின்னா, செல்ஃபா லேர்ன் பண்ற எபிலிட்டி உங்கள் குழந்தைகளிடம் குறைந்து போகும். அது மட்டும் இல்ல, ஸ்கூல்ல ஒரு மாதிரி பாடம் நடத்துறாங்க, எங்கிட்ட ஹோம் டியூஷன்ல ஒரு மாதிரி பாடம் நடத்துறாங்க, எங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகுதுன்னு ஒரு கேம் ஆடுறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்கு. மார்க் ஏன்டா குறைஞ்சு போச்சுன்னா, எனக்கு பயங்கர குழப்பம் ஆயிருச்சு, எனக்கு படிக்கிறதுக்கு நேரமே இல்ல. ஆமா, ஸ்கூல்ல முடிச்சுட்டு வந்தா கொஞ்ச நேரம் விளையாடிட்டு, இப்பெல்லாம் அந்த சைல்டுஹுட்டே போயிருச்சுங்க. கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் பாடிக்கு எக்ஸசைஸ் பண்ணி விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷா ஸ்கூல்ல என்ன நடத்துனாங்கிறத வந்து உட்காந்து தீவிரமா அங்க கவனிச்சுட்டு வந்தாதான் இங்க படிக்க முடியும். அப்ப அங்க கவனிக்கக்கூடிய ஸ்கில் கிடையாது. ஏன்னா இங்கதான் ஹோம் டியூஷன் அனுப்புறீங்களே நீங்க தான். அப்போ ஸ்கூல்ல தீவிரமா கவனிச்சுட்டு வரணும்னா இங்க வந்தா நீங்க ஹோம் டியூஷன் அனுப்ப மாட்டோம், நீ அங்க படிச்சுட்டு வந்தது இங்க வந்து நீ பிராக்டிஸ் பண்ணுன்னு சொன்னா மட்டும்தான் ஸ்கூலை வந்து அவங்க எஃபெக்டிவா யூஸ் பண்ண முடியும். அதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதனால என்ன ஆகும்னா, உங்க குழந்தைகள் வந்து ஸ்கூல்ல போய் லிசனிங் எபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணாம ஃப்ரீயா உட்காந்துட்டு வரக்கூடிய சூழல் வரும். அது மட்டும் இல்லாம ஸ்கூலுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸ்கூலுக்கு ஃபார்மாலிட்டிக்கு கூட சம்டைம்ஸ் போவாங்க. ஏன்னா 7 மணி நேரம் ஃப்ரீயா இருக்கிறது எப்படின்னு போவாங்க. ஜெனரலா லிசனிங் எபிலிட்டிங்கிறது குறைஞ்சதுன்னா அவர்கள் மேலே வருவது கஷ்டம். இந்த மொத்த ரவுண்ட் அப்ல ஒரு 1 to 2% ஸ்டூடெண்ட்ஸ் தான் கொஞ்சம் ஜெயிச்சுட்டு போறாங்க. மற்ற அத்தனை பேருமே எனக்கு படிக்கிறதுக்கு டைம் இல்ல, எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, எனக்கு வந்து நான் படிச்சா எனக்கு மறந்து போயிருது, இந்த மாதிரி எக்கச்சக்கமான ரீசன் சொல்றாங்க. எனக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ பண்ணிக்கிறதுக்கு மொபைல் போனை கொடுங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு கொஞ்ச நேரம் கூட விளையாடுறதுக்கு நம்ம டைம் கொடுக்கறதே இல்லை. ஒரு 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் டெய்லி விளையாண்டுட்டு கிளாஸ்ல நல்லா இன்டெப்தா கவனிச்சுட்டு வந்ததை வீட்டுல வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு அழகான ஒரு வாய்ப்பை தேடி நம்ம போகணும். நான் என்ன சொல்றேன்னா, ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்துல இருந்து 1.5 மணி நேரம் நீங்க ஆர்டினரியா ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு போறீங்கன்னா எனக்கு புரியுது. இப்ப இருக்கக்கூடிய அந்த காம்படிட்டிவ் சூழலுக்கு உங்க நாலேஜ் இன்டெப்தா வளர்த்துறதுக்கு ஈவினிங் டைம் கொடுக்கலாம். ஆனா ஸ்கூல்ல நடத்தக்கூடிய சப்ஜெக்ட அப்படியே வீட்டுல வந்து நடத்துறதுக்கு டைம் கொடுக்காதீங்க. இது வந்து ஒரு கர்ஸ். இதை வந்து பண்ணவே பண்ணாதீங்க. சோ உங்க குழந்தைகளுக்கு நீங்க வந்து நிறைய பண செலவு பண்ணி ஹோம் டியூஷன் அனுப்புறதுன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அதுதான் அவர்களுக்கு மிகப்பெரிய வினையாக வந்திருக்கக்கூடிய வாய்ப்பாக மாறும். அதனால இந்த இடத்துல ஹோம் டியூஷன் அப்படிங்கிறது தவிர்க்கப்படணும். நிறைய என்ன சொல்றாங்கன்னா, 11th 12th ஜேஇ நீட்டுக்கு படிச்சா போதும் அல்லது ஏதோ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணா போதும்னு நினைக்கிறாங்க. அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, 10th வரைக்கும் ஜாலியா இருந்துக்கலான்னு. ஒரே விஷயத்த தெளிவா கேட்டுக்கோங்க. நீங்க ஜேஇக்கு படிக்கிறீங்க, நீட்டுக்கு படிக்கிறீங்க அப்படிங்கறதெல்லாம் இங்க கிடையாதுங்க. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸ்ல இன்டெப்தா நாலேஜ் இருந்ததுன்னா நீங்க ஜேஇல ஜெயிக்க முடியும். இதுதான் ரூல். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜில இன்டெப்தா நாலேஜ் இருந்ததுன்னா நீங்க நீட்ல ஜெயிக்க முடியும். ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி ஸ்கில்ஸ்ல உங்களுக்கு நாலேஜ் இருந்ததுன்னா ஐஐஎம் போன்ற பெரிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல ஜெயிக்க முடியும். அப்போ நீங்க சின்ன வயசுல இருந்து உங்க குழந்தைகளுக்கு நாலேஜ் கொடுக்கறதுல தான் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமே தவிர ஏதோ ஜேஇ நீட்டுக்கு ஃபவுண்டேஷன் படிக்க வைக்கிறோம்னு நினைக்கவே நினைக்காதீங்க. இன் மை பெர்ஸ்பெக்டிவ் டெய்லி 1 மணி நேரத்திலிருந்து 1.5 மணி நேரமாவது நாலேஜை இன்டெப்தா அப்ளை பண்றதுக்கான வாய்ப்பை உங்கள் குழந்தைகளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும். அது ரொம்ப 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 முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப தேங்காய் சட்னியை கையில வச்சா செவக்கிறது இல்ல, மருதாணி வச்சா ஏன் செவக்குது, என்ன கெமிக்கல் ரியாக்ஷன் இருக்குன்னு கூட நம்ம குழந்தைகளுக்கு தெரியாது. ஒரு 7ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சும்மா புக்க படிச்சு பின்னாடி இருக்கக்கூடிய கேள்வியை மனப்பாடம் பண்ணி எழுதுனா என்ன நாலேஜ் இருக்கும்? ஜென்ரலாகவே கேட்டுக்கோங்க, எல்கேஜில இருந்து 12th வரைக்கும் நம்ம குழந்தைகளை அதிதீவிரமா படிக்க வைக்கிறதுக்கு ரீசன் என்னன்னா, நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம நல்ல காலேஜுக்கு போகணுங்கிறதுனால தான். ஏன் நல்ல காலேஜுக்கு போகணும்? நல்ல காலேஜில் போனாதான் பிளேஸ்மெண்ட் கிடைக்கும், நல்ல வேலை வாய்ப்பு கிடைச்சாதான் அவங்க பாக்கெட்ல பணம் வரும், லைஃப் செட்டில் ஆகும். அப்போ நல்ல காலேஜுக்கு போறதுக்கு நாலேஜ் முக்கியம். நாலேஜ் வந்து இப்ப 6th ஒரு சயின்ஸ்ங்கிற சப்ஜெக்ட் படிக்கிறாங்க, அதுல இன்டெப்த் நாலேஜ் இருக்குதான்னு பார்க்கணும், நுனிப்புள் மேயக்கூடாது. இப்போ இந்த இடத்துல தான் ப்ராப்ளம் இருக்குது. பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா, நுனிப்புள் அங்க மேய்ச்சிட்டு வர்றாங்க, இங்க வந்து நுனிப்புள் நல்லா மேய்ச்சிட்டாங்களா ஆன்னு சொல்லு ஜீரணமாயிருச்சான்னு தான் பாக்குறீங்க.
நுனிப்புள்ள அங்க மேய்ஞ்சிட்டு வர்றவங்க ஜீரணமாகிறதுக்கு அங்க என்ன கவனிச்சுட்டு வர்றாங்களோ, அங்க என்ன சாப்பிட்டுட்டு வர்றாங்களோ அதை இங்க வந்து திருப்பியும் அவர்கள் ஒன் டைம்ஸ் படிக்க வச்சாவே போதும். அது ஆட்டோமேட்டிக்கா டைஜஸ்ட் ஆகி ஜெயிச்சிருவாங்க. உங்களுக்கு தேவை ரூட்டுக்குள்ள போறது, வேர்களுக்குள்ள போறதுக்கான இன்டெப்த் நாலேஜ். அதனால வீட்டுல வந்து மைண்ட் ரிலாக்ஸா 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் விளையாண்டுட்டு நாலேஜை என்ரிச் பண்றதுக்கான இடம் தான் வீடே தவிர அங்க படிச்சதையே இங்கே வந்து படிக்க வைக்கக்கூடிய ஹோம் டியூஷன் அப்படிங்கிற கான்செப்ட் அறவே தவிர்க்க வேண்டியது. அதனால நல்லா சொல்லிக் கொடுக்கக்கூடிய டீச்சர்ஸ் ஸ்கூல்ல இருப்பாங்க. அந்த நாலேஜ் எடுத்துக்கிட்டு வந்து வீட்டுல வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. உங்க நாலேஜை என்ரிச் பண்றதுக்கான எந்த இடமா இருந்தாலும் வேஸ்ட் பண்ணாதீங்க. டெய்லி 1 மணி நேரம் லேர்ன் பண்றதுக்கு நீங்க யூஸ் பண்ணுங்க. இது எப்படி நாம கொண்டுட்டு போகணும் அப்படின்னு உங்களுக்கு தேவைன்னா ஹியர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் லிங்க் கொடுத்துருக்கோம். நம்மளுடைய அந்த அகாடமியோட லிங்க் இருக்கும். அந்த லிங்க்ல கிளிக் பண்ணீங்கன்னா உங்க ஸ்கூல்ல என்ன சிலபஸ் நடத்துறாங்க, நீங்க 6th படிக்கிற எந்த நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும்னு ரெண்டையும் நீங்க எடை போட்டு பார்த்துக்கலாம். சோ தட் யூ வில் ஐடென்டிஃபை எந்த இடத்துல நம்ம ஸ்டூடெண்ட்டை கரெக்டா கொண்டு போகணும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். சோ நெக்ஸ்ட் இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் அனுப்புங்க. சோ தட் அவர்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய முக்கியமான விஷயங்கள், உங்கள் குழந்தைகளை எப்படி நல்லா கொண்டுட்டு போறது, எப்படி படிக்க வைக்கணுங்கிற அந்த கன்சிஸ்டன்டான அந்த வீடியோஸ் நம்ம சேனல்ல வந்துட்டே இருக்கும். சோ நெக்ஸ்ட் வீடியோல மறுபடியும் ஒரு முக்கியமான வீடியோவோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். Until then, bye from Ashwin.